ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடையில் செய்கிற மாதிரியே வத்த குழம்பு சாதம் வீட்டில் எப்படி செய்யலான்றது தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 25 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க 15 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் ரெண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்து வத்த குழம்பு செய்யும்போது வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்ப கொதிக்க விட்டு திக்காக்கி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏற்கனவே வடித்து வச்சிருக்க சாதத்தில் குழம்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்போட உப்பு சேர்த்துருக்கிறதுனால தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கடையில் செய்கிற மாதிரியே வத்த குழம்பு சாதம் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். See you in next video. Thank you.